இன்றைக்கி நம்ம 3 மாதத்துக்கு தேவையான எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த எண்ணெயை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு முடி உதிர்வு இருக்காது. முடி நல்ல அடர்த்தியாக கருங்கருன்னு நல்லா செழித்து வளரும். இளநரை இருக்காது. இளநரை இருந்தாலும் மறைய ஆரம்பிக்கும். அதுபோல் ஒரு 40 வயசை தொடும்போது முதுநரை வர ஆரம்பிக்குதுன்னா அந்த முதுநரையும் தள்ளி போடும். அவ்வளோ ஒரு அற்புதமான எண்ணெய் தான் இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதுக்கு நான் இன்றைக்கி சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாம். இது பேர் பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி மஞ்சள் கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு கீரை கடைகளில் கிடைக்கும். இல்லைனா நீர் நிறைந்த இடங்களில் அதிகமாக இருக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. முடி கருப்பாகிறதுக்கு உதவியாக இருக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக வெள்ளை கரிசலாங்கண்ணியும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த இலையை கிள்ளி உங்களுக்கு இந்த மாதிரி கசக்கி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா என்னுடைய கை அந்த விரல் கருப்பாகுது பாருங்கள். அந்த அளவுக்கு முடியை நல்லா கருப்பு நிறமாக மாற்றக்கூடிய தன்மை இதற்கு இருக்குது. முடி உதிர்வியும் நிறுத்தும். அதுக்கு அடுத்ததாக மருதாணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக கறிவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவுகள் 2 பங்கு அளவுக்கு, அதாவது 2 கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா 1 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள், 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலைகள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக செம்பருத்தி பூ, ஒற்றை இதழ் செம்பருத்தி பூ சிவப்பு கலர் எடுத்திருக்கேன். அந்த 5 இதழ்களை கொண்டிருக்கும் இல்லையா, அதுதான் எடுத்திருக்கேன். மேக்சிமம் மற்ற செம்பருத்தியை பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி நாட்டு செம்பருத்தி பயன்படுத்துங்க. இதுதான் முடி நல்ல செழுமையாக வளர்கிறதுக்கும் முடி நல்ல பட்டு போல் இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். நல்ல ஒரு கண்டிஷனர் கூட சொல்லலாம். இதில் ஃப்ரெஷ்ஷான பூ 2 இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு 10 பூ போல் கொஞ்சம் காஞ்சது எடுத்திருக்கேன். அடுத்ததாக முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வேம்பார் பட்டை. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். முடி உதிர்வு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த எண்ணெயை நீங்கள் தடவலாம். அதாவது இந்த வேம்பார் பட்டையை பயன்படுத்தி தடவும் போது முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக இருக்காது. முடியும் நல்ல அடர்த்தியாக கருங்கருன்னு வளரும். சொட்டை விழுந்த தலையில் கூட அந்த புது முடியை வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை இந்த வேம்பார் பட்டைக்கு உண்டு. இந்த வேம்பார் பட்டை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும்னு சொன்னோம் இல்லையா. இதனுடைய விலை 100 கிராம் 100 ரூபாய் அந்த அளவுக்கு வரும். அதுதான் பெரிய நெல்லிக்காய். இது உங்களுக்கு காய்கறி கடைகளில் கிடைக்கும். ஒரு 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இந்த நெல்லிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதையை தூக்கி போட்டு அதையும் எடுத்திருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக ரோஸ்மெரி எடுத்திருக்கேன். இது என்கிட்ட இருக்குன்றதுனால நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ்மெரி இல்லைன்னா அதற்கு பதிலாக நீங்கள் மறிக்கொழுந்து கொஞ்சமாக பயன்படுத்திக்கங்க. மறிக்கொழுந்து உங்களுக்கு பூக்கடைகளில் கிடைக்கும். எண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரோஸ்மெரியை பயன்படுத்தும் போது அந்த டென்ஷனை குறைக்கும். மண்டை ஓடுகள், அதாவது அந்த தலையில் நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இதனால் டென்ஷன் குறையும். தலைவலி சரியாகும். சளி பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். முக்கியமாக தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது இந்த ரோஸ்மெரி. தலையில் அந்த ஃபங்கஸ் சொல்லக்கூடிய அந்த பொடுகு பேனை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மையும் இப்போ நெல்லிக்காயை முதல்ல மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்தடுத்த பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சி சின்னதாக இருக்குன்றதுனால நான் 2 பேட்சாக இதை அரைச்சி எடுக்க போகிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டாருங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்புறம் எண்ணெய் கொதிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதாவது எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 2 பேட்சாக அரைச்சதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க. சில்வர் பாத்திரம் இல்லைனா இரும்பு கடாய், அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்தாதீங்க. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் 3/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த மாதிரி ஆர்கானிக் தேங்காய் எண்ணெயாக பார்த்து பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதியும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு சேர்க்காதீங்க, பட்டுன்னு தெரிக்கிற மாதிரி ஆகிடும். எண்ணெய் சேர்த்த உடனே இந்த விழுதியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்படி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. சரியாக இந்த எண்ணெய் ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும் பாருங்கள். இந்த சத்தம் கேட்டுதுன்னா அந்த எண்ணெயில் ஈர சலசலப்பு இருந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கண்டிஷனில் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கெட்டு போயிடும். இவ்வளோ நேரம் 12 வேஸ்ட் ஆகிடும். லைஃப் வராது உங்களுக்கு. அதனால் அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கணும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜில் காமிக்கிறேன். இது 2வது ஸ்டேஜ். கொஞ்சம் அந்த கசடு எல்லாமே உங்களுக்கு லைட்டாக அந்த மொறுமொறுன்னு வர ஆரம்பிக்கும். அந்த கசடு நல்லா மொறுமொறுன்னு வந்தால் தான் அதில் ஈரத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அந்த சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. எண்ணெயும் நல்லா, அதாவது அடர் கரும் பச்சை நிறமாக இருக்கும்.
இப்போ இந்த எண்ணெயை அப்படியே ஆற வச்சிருங்க. இப்போ ஆற வச்ச எண்ணெயை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தியோ இல்லைனா ஒரு துணியை பயன்படுத்தியோ வடிகட்டிங்க. நான் இன்றைக்கி வடிகட்டியை பயன்படுத்தியே வடிகட்டுறேன். வடிகட்டும் போது அந்த கசடில் எண்ணெய் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஸ்பூனை பயன்படுத்தி நல்லா அழுத்தி விட்டுக்குங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கிடச்சிருக்கு. இதை இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். நம்ம வேம்பார் பட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வேம்பார் பட்டையை ஒரு கண்ணாடி பாட்டிலில், ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 25 கிராம் அளவுக்கு வேம்பார் பட்டையை நான் சேர்க்க போகிறேன் இந்த எண்ணெய்க்கு, ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு. அதுக்கு அடுத்ததான் ஆமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. இது முடி நல்லா கருங்கருன்னு வளர செய்யும். முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு 50 மில்லியிலிருந்து ஒரு 100 மில்லி வரைக்கும் இந்த விளக்கெண்ணெய், அதாவது இந்த ஆமணக்கு எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த எண்ணெயும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நீங்கள் உடனே பயன்படுத்தக்கூடாது. அந்த வேம்பார் பட்டை நல்லா ஊறி வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரம் எடுத்துக்கும். 2 நாளாச்சும் எடுத்துக்கும் உங்களுக்கு. இப்போ 2 நாள் கழித்து இந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அந்த சிவப்பும் பச்சை நிறமும் கருமை நிறமும் கலந்த மாதிரி இருக்கும் எண்ணெய். இப்போ இந்த வேம்பார் பட்டையை நீங்கள் எடுத்துடக்கூடாது. அந்த பாட்டிலே தான் அந்த வேம்பார் பட்டை இருக்கணும். எண்ணெயை மட்டுமே நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இது கிட்டத்தட்ட ஒரு தைலம் மாதிரி, நேரடியாக நீங்கள் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த எண்ணெயிலேருந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு சாதாரண தேங்காய் எண்ணெயை கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெயோடு கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ எப்போ இந்த வேம்பார் பட்டை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடுத்த ட்ரிப்பு, அதாவது இந்த எண்ணெய் தீர்ந்துருச்சுன்னா இன்னொரு ட்ரிப்பு எண்ணெய் ரெடி பண்ணுறீங்க இல்லையா, அதுவும் ரெடி பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டைம் இந்த வேம்பார் பட்டையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை நீங்கள் ரெகுலர் எண்ணெயை கூட பயன்படுத்தலாம். நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் தலைக்கு குளிக்க போகிறீங்க, இல்லை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் தலைக்கு தடவலாம். அதாவது தலை குளிக்க போகிறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் கொஞ்சம் நிறையவே வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகலாம். இல்லை நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய முடியோட வேர் கால்களை நல்லா படுற மாதிரி தடவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் நீங்கள் தலைக்கு குளிச்சிடலாம். இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்துறதுனால நிறைய பலன்கள் இருக்குது. இந்த வேம்பார் பட்டை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும், டென்ஷனை குறைக்கும், முடி உதிர்வை நிறுத்தும், முடி நல்ல வளர்ச்சி அடையும், கண் பார்வை தெளிவடையும். அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாமே இந்த இதில் இருக்குது. இதில் நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணியும் அதுதான். அந்த கரிசலாங்கண்ணியை நம்ம பயன்படுத்தும் போது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும். இந்த எண்ணெய் பயன்படுத்தினால சளி பிடிச்சிருமோன்ற பயம்லாம் எதுவுமே வேண்டாம். அவ்வளோ அற்புதமான பலனை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.